சனல்ஷா ஸ்போர்ட்ஸ் டெஸ்க்ல இருந்து டீடைல்ஸோட லைவ்ல ஜாயின் பண்றாரு. சனல்ஷா, மெஸ்ஸி தான் 9 மாற்றங்கள் செய்யப்பட்டிருந்தாலும் பெஞ்சிலிருந்து வந்து கோல் அடித்தார். விஜி, அர்ஜென்டினா, மெஸ்ஸி, கோல், இந்த ஈக்குவேஷன் வேர்ல்ட் கப்ல அப்படியே தொடருது. தொடர்ந்து 3வது மேட்ச்லயும் மெஸ்ஸி கோல் அடிச்சிருக்காரு. விஜி சொன்ன மாதிரி முதல் 2 மேட்ச்லயும் ஜெயித்து நாக் அவுட் ரவுண்ட கன்ஃபார்ம் பண்ணதால அர்ஜென்டினா 9 மாற்றங்களோட இறங்குனாங்க. லவுடாரோ மார்டினஸ் அப்புறம் எமிலியானோ மார்டினஸ் மட்டும்தான் ஸ்டார்டிங் 11ல இருந்தாங்க. மற்ற 9 பிளேயர்ஸும் அவங்க விளையாடின விதம் அவங்களுக்கு எந்த ஒரு பின்னடைவையும் தரல. ஜியோவானி லோ செல்சோ ஆரம்பத்திலே கோல் அடிக்கிறார். அதுக்கப்புறம் லவுடாரோ மார்டினஸ் பெனால்டி மூலமா கோல் அடிக்கிறார். போன வேர்ல்ட் கப்ல ஒரு கோல் கூட அடிக்க முடியாத பிளேயரா இருந்தார் லவுடாரோ. ஆனா பெனால்டி மூலமா லவுடாரோ கோல் லிஸ்ட்ல இடம் பிடிக்கிறாரு. மெஸ்ஸி கிரவுண்டுக்குள்ள வருவாரான் தான் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. 60 நிமிஷம் முடிஞ்சதும் கோச் இதோ மெஸ்ஸி களத்திற்குள் வருகிறார். வந்த முதல் நிமிஷத்திலேயே மெஸ்ஸி கோல் அடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சது. ஆனா ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வேண்டியது இல்லை. 80வது நிமிஷத்துல லியோனல் மெஸ்ஸி தன்னோட இடது காலால் இன்னொரு கோல் அடிச்சிருக்காரு. ஒரு அழகான ஃப்ரீ கிக் மூலமா அந்த கோல் வந்துச்சு. வேற யாராலையாவது இந்த மாதிரி ஒரு ஃப்ரீ கிக்ல கோல் அடிக்க முடியுமாங்கிறது சந்தேகம்தான். விதிச்ச மாதிரி மெஸ்ஸி மறுபடியும் அந்த கேப் வழியா கோல் அடிக்கிறாரு. கோல் கீப்பரால் ரியாக்ட் கூட பண்ண முடியாத ஒரு ஷாட் அது. சற்று நேரத்திற்கு முன்புதான் அந்த கோலை பார்த்தோம். இந்த உலக கோப்பையில் மெஸ்ஸி அடிக்கும் 6வது கோல் இது. அவர் எல்லா மேட்ச்லயும் கோல் அடிக்கிறாரு. வேர்ல்ட் கப்ல மெஸ்ஸிக்கு இப்போ மொத்தம் 19 கோல் ஆயிடுச்சு. இப்படி எல்லா மேட்ச்லயும் ஜெயிச்சு அர்ஜென்டினா ரொம்ப கெத்தா நாக் அவுட் ஸ்டேஜுக்கு போறாங்க. நாக் அவுட் ரவுண்ட்ல அர்ஜென்டினாவுக்கு எதிராக விளையாட போறது புது டீமான கேப் வேர்டே தான். சரி, இதான் இந்த மேட்ச் பத்தின முக்கியமான விஷயங்கள்.